ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 3 கிளாஸ் வந்து பிரியாணி ரைஸ் இருக்குது, அந்த பொடி அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் அதுக்கு 3 கிளாஸ்னால் நம்ம வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வேக வச்சிடலாம். அது நல்லா வேகக்கூடாது, ஒரு 3/4 பாகம் வந்திருந்தால் போதும். அப்புறம் வந்து நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து சிக்கன் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர் பொடி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கும். அதில் வந்து இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன், பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன், பச்சை மிளகா வந்து நம்ம காரத்தை அனுசரித்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கியூபாக கட் பண்ணால் இந்த பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கேபேஜ் கூட ஆட் பண்ணலாம், ஆனால் கேபேஜ் ஆட் பண்ணல. இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான குக்கிங் ஆயில் ஊற்றி நீங்கள் வந்து கொஞ்சமாக சிக்கன் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், அதுவுமே கொஞ்சம் குட்டிகிட்ட கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ரைஸ் வந்து வெந்துருச்சு. இந்த பழத்துக்கு வெந்துருச்சா போதும் நமக்கு. 2வது பேட்ச் சிக்கன் வந்து நாங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இந்த 3மே நீங்கள் லைட்டாக சேர்த்துக்க. நான் வந்து சேர்க்க மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இதில் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் பெப்பர் தூள், உப்பு, கொஞ்சம் ஜீரக பொடி சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா அந்த முட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வந்துட்டுருக்கு. நல்லாவே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை இந்த மாதிரி நல்லாவே வரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வெந்துட்டு முட்டை வந்து வரட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ஒரு சிக்கனை வறுத்து எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து 2 சிக்கன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சூப்பராக இருந்துச்சு சிக்கன் வந்து. பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸுக்குள்ளே அதில் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் அதை ஆட் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சிக்கன் வந்து நமக்கு திருப்பி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதில் வந்து முட்டையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணி நல்லாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். முட்டை, சிக்கன் எல்லாமே வந்து அந்த வெஜிடபிள்ஸும் டொமேட்டோ சாஸ் கூட வந்து நமக்கு வந்து மிக்ஸ் ஆகும். இதில் நீங்கள் சோயா சாஸுமே ஊற்றணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஊற்றுற மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பாத்திரம் மாற்ற போகிறோம். ஏன்னா ரைஸ் போட்டதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம் பத்தாததுனால வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ வந்து நீங்கள் கரெக்டான உங்களோட குவான்டிட்டி அளவு அனுசரித்து நீங்கள் வந்துட்டு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரைஸ் எடுத்து நமக்கு பாஸ்மதி ரைஸ் வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பிரியாணி ரைஸ்னு செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லி செஞ்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். நம்ம சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரைஸ் கூட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். திரும்பவும் கொஞ்சம் கூட நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் அதிகமாக வேணும்னு அதிகமாக ஊற்றிக்குவோம். நான் கம்மியான ஊற்றினேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து மல்லியில் ஆட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் கலரில் ரைஸ் வந்து கலர் மாறணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தீயை வச்சு நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து சிக்கன் கறி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்டோட அம்மா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.